Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு long gown alteration video பார்க்க போறோம். இந்த dress ஒரு saree model long gown. இதல சில alterations எப்படி பண்றதுன்னு பார்த்திரலாம். இதுல height ஜாஸ்தியா இருக்கு. So height reduce பண்றதுக்கு first height எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த gown-ஓட total height பாத்தீங்கன்னா 54 inches இருக்கு. நமக்கு normal dress 51 inches போதும்னா இந்த மாதிரி long gown நீளமா full frock போடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 1 inch சேர்த்துக்கோங்க. சோ இப்போ நான் 52 inchesக்கு இத நான் ரெடியூஸ் பண்ணனும். கீழ இந்த டிசைன்ல எந்த ஒரு அட்டாச்மென்ட்டும் இல்ல. சோ இடுப்பு பகுதியில எப்படியும் ஜாயின் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல தான் நம்ம ஆல்டர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா chest வந்து எக்ஸ்ட்ரா 2 inches இருக்கு. அதாவது நார்மல் சைஸை விட 2 inches வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ ரெண்டு பக்கமே 1 inches வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணனும். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்ட் மாடல்ல கொடுத்திருக்காங்க. இது நம்ம அப்படியே ஆல்டர் பண்ணோம்னா நல்லா இருக்காது. கை தூக்கும்போது ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். சோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கீழ எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா அந்த சுருக்கம் வரும்போது பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கும். பார்க்கவும் நீட்டா இருக்கும். கீழ எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம ரெண்டு தடவை மடிச்சு தைக்கணும். சோ ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம தையல் பிரிச்சா போதும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சிட்டு தச்சிட்டு அதுக்கு அப்புறமா உள்ள எலாஸ்டிக் விட்டுக்கலாம். ஹைட் ஆல்டர் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம தையல் பிரிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சைடுல ஒரு துப்பட்டா மாதிரி மாடல் கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்ட்டா பஸ்ட் பாயிண்ட்ல மறைக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கு. சோ இதையும் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க போறோம். கரெக்ட்டா அந்த பஸ்ட்க்கு மறைச்சிட்டு கிராஸா வர மாதிரி பண்ணிட்டோம்னா இன்னும் நீட்டா இருக்கும். இந்த Dressல இடுப்பு பகுதியில பெல்ட் தனியா அட்டாச் பண்ணல. இது வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. டாப்புக்கும் பாட்டமுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்கு. நான் பேக் சைடு இப்போ உங்களுக்கு திருப்பி காட்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். டாப்புக்கு பாட்டமுக்கு ஸ்கர்ட் மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிட்ச் போட்டுருக்காங்க. சோ இதுல ஓவர்லாக் இல்ல, சைடுல மட்டும் தான் ஓவர்லாக் போட்டுருக்காங்க. ஹைட் வந்து நம்ம 2 inches தான் ரெடியூஸ் பண்ண போறோம். சோ மேல ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழ 2 inchesக்கு ரெடியூஸ் பண்ணனும் இல்லையா. சோ எக்ஸ்ட்ரா 1 inch 3 inchக்கு நம்ம தையல் பிரிச்சுக்கலாம். சோ இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஓவர்லாக் அதுக்கு அப்புறம் இந்த ஹிப் பகுதி ஃபுல்லாவே நம்ம தையல் பிரிக்க போறோம். இப்போ தையல்லாம் பிரிச்சாச்சு. தையல் பிரிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா டாப் தனியாவும் பாட்டம் தனியாவும் இருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்க வர துப்பட்டா டிசைன் மட்டும் இந்த இடத்துல தச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த தையல் பிரிச்சோம்னா இதையும் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். கிளாத் பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல். இதுல வந்து உங்களுக்கு லைனிங் கம்மியா இருக்கும். பட் மேல இருக்க Dress வந்து கிரஷ் ஃபேப்ரிக் மாதிரி சுருக்கு சுருக்கமா சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி நமக்கு வரணும்னா குட்டி குட்டி ஃப்ளீட்டா அதே மாதிரி நம்ம வச்சு அந்த லைனிங் கரெக்ட்டா முடியற மாதிரி அத வச்சு தைக்கணும். இப்போ நமக்கு ஹைட் 2 inches ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த 2 inches ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைனிங்கோட சேர்த்து அந்த 2 inch மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம டாப்ல துப்பட்டா மட்டும் பிளேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இல்லையா. சோ அந்த தையல் பிரிச்ச இடத்துல நம்ம தள்ளி வச்சு அத ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் டாப்பையும் பாட்டமையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கை பகுதியில 1.5 inchக்கு ஃபர்ஸ்ட் மடிச்சு தச்சிரணும். ரெண்டு வாட்டி மடிச்சு தைக்கணும். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 inch எலாஸ்டிக் இருக்கும் இல்லையா. அது நம்ம கை அளவு எவ்வளவு இருக்கோ அது கரெக்ட்டா அதே அளவு கட் பண்ணிட்டு இப்போ நமக்கு 5 inches தான் இருக்குனா 5 inches நீங்க கட் பண்ணா போதும். எலாஸ்டிக் தானே இழுக்க அது வந்து நல்லா கிரஷ் கொடுக்கும். சோ எலாஸ்டிக் உள்ள விட்டுட்டு சைடுல ரெண்டு சைடுலயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் எலாஸ்டிக் வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஆக்சுவலி என்னால ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்க முடியல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ஸ்டிச்சிங் வீடியோவும் சேர்த்து எடுத்து அப்லோட் பண்றேன். சோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்னா கையில இருந்து இடுப்பு பகுதி நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த ஜாயினிங்ல இருந்து ஒரு 2 inches கீழ வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். சோ பாடிக்கு ஏத்த மாதிரி நம்ம மெஷர்மென்ட் எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா இந்த கவுனோட ஆல்டரேஷன் முடிஞ்சது. சோ உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் வந்து போட்டோ இங்க அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.